வணக்கம். இந்த வீடியோவில் நீட் சிலபஸில் 13th சாப்டர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம், மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல், அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ், மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகளுக்கு இடையே உள்ள விசை. அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய MCQ பார்க்குறோம். இப்போ வழக்கம் போல் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஸ்டினை கையில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்தது இந்த டாப்பிக்கான கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் கான்செப்ட் பார்க்காதவங்க அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தா நல்லது. அடுத்தது ஃபார்முலா லிஸ்ட்டு, இந்த சாப்டருக்கான கம்ப்ளீட்டாக அந்த சாப்டருக்கான ஃபார்முலா லிஸ்ட்டும் அதுக்கான PDF லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் போவோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டாப்பிக்கில். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, 2 very long straight parallel conductors A and B carry current of 5 ampere and 10 ampere respectively and are at a distance of 10 centimeter from each other. The direction of current in 2 conductors is same. The force acting per unit length between 2 conductors is அப்படின்னு சொல்லிட்டு μ0க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டு மிக நீண்ட நேரான இணையான கடத்திகள் A மற்றும் B முறையே 5 ஆம்பியர் மற்றும் 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு செல்கின்றன மற்றும் ஒன்றுக்கொன்று 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளன. 2 கடத்திகளில் மின்னோட்டத்தின் திசை ஒன்றுதான். 2 கடத்திகளுக்கு இடையில் ஒரு அலகின் நீளத்திற்கு செயல்படும் விசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 2 கடத்திகள் இருக்குது, AB அப்படின்னு சொல்லிட்டு 2 கடத்திகள். இந்த கடத்தி ஏன்னு வச்சுக்கலாம், இந்த கடத்தி வந்து பின்னு வச்சுக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து 5 ஆம்பியர் கரண்ட்டு போகுது, ரெண்டுலேயுமே வந்து சேம் டைரெக்ஷனில் கரண்ட்டு போகுது. இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் 2 கண்டக்டர்ஸ் இஸ் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த திசையில் கரண்ட்டு போகிறதா வச்சுக்கலாம். இது வந்து I1, இது வந்து I2ன்னு வச்சுக்குவோம். I1ஓட வேல்யூ 5 ஆம்பியர், I2ஓட வேல்யூ 10 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. இது 5 ஆம்பியர், இது வந்து 10 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 கடத்திகளுக்கு இடையில் உள்ள தொலைவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தொலைவு Dன்னு வச்சுக்குவோம். இந்த தொலைவு வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 10 சென்டிமீட்டர்னால் அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளோ? 0.1 மீட்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் F/L கண்டுபிடிக்கணும். F/L இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஃபார்முலா? இது டைரக்ட் கொஸ்டின் தான். F/L ஈக்குவல் டு μ0 இன்ட்டு I1 இன்ட்டு I2 டிவைடட் பை 2πD. இதுதான் வந்து ஃபார்முலா. இது நம்ம ஃபார்முலா லிஸ்ட்லேயும் இருக்கும், கான்செப்டில் இதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், μ0ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. 4π இன்ட்டு 10⁻⁻⁷, 4π இன்ட்டு 10⁻⁻⁷ இன்ட்டு I1 5 ஆம்பியர், I2 10 ஆம்பியர், அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 5 10 டிவைடட் பை 2π இப்படியே இருக்கட்டும், 2π இன்ட்டு D வந்து எவ்வளோ? 0.1 மீட்டர்னு சொன்னோம். ஸோ 0.1. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பை கேன்சல் ஆகுது, இது 2 டைம்ஸ். இந்த 0.1 அப்படிங்கிறத 1 இன்ட்டு 10⁻⁻1ன்னு எழுதலாம். அப்போ என்ன வரும்னா, அந்த 10⁻⁻1 மேலே வரப்போ 10⁻+1 ஆகும். மேலே கொண்டு வந்தாச்சு. இப்போ கீழே எந்த நம்பரும் இல்லை, 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ மேலே என்ன இருக்குது? 2 இன்ட்டு 5 10. அப்போ 10 இன்ட்டு இது ஒரு 10 இன்ட்டு இது ஒரு 10, ஓகே, இன்ட்டு 10⁻⁻7 இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து எவ்வளவு? 1ன்னு வச்சுக்கலாம். 1 இன்ட்டு இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 இன்ட்டு இது வந்து 10⁻3 ஒரு 10⁻⁻7. அப்போ என்ன ஆகும்? 10⁻⁻4 கிடைக்கும். -4 நியூட்டன் பர் மீட்டர். ஏன்னா ஃபோர்ஸ்க்கு யூனிட் நியூட்டன், லென்த்துக்கு யூனிட் மீட்டர், நியூட்டன் பர் மீட்டர். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக ரிப்பல்சிவான்னு சொல்ல தெரியும். அதாவது விலக்கு விசையா ஈர்ப்பு விசையா அப்படிங்கிறத சொல்லணும். ஆன்சர் வந்து இப்போ 1 இன்ட்டு 10⁻⁻4 வந்து 2 இருக்குது. ஆப்ஷன் ஏவும் இருக்குது, ஆப்ஷன் டியும் இருக்குது. ஆப்ஷன் ஏல வந்து ரிப்பல்சிவ் விலக்கு விசைன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டியில் வந்து அட்ராக்டிவ் ஈர்ப்பு விசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ இதில் 2 கடத்திலையுமே சேம் டைரெக்ஷனில் கரண்ட் போணுச்சு அப்படின்னா, ஒரே திசையில் மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா அதுக்கடையில் உள்ள விசை வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசையாக இருக்கும். இந்த 2 விசையும் வந்து ஈர்ப்பு விசையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட்லேயே படிச்சிருக்கோம். ரெண்டுலேயும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் போணுச்சுன்னா விலக்கு விசையாக இருக்கும். இந்த விசை இப்படி இருக்கும், இந்த விசை இப்படி இருக்கும், விலக்கு விசையாக இருக்கும், ரிப்பல்சிவாக இருக்கும். ஸோ இங்கே
அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஆன்சர் என்னென்னா 1 × 10⁻⁴ Nm/m அண்ட் இஸ் அட்ராக்டிவ். அதாவது ஆப்ஷன் டி ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2 வந்து an arrangement of 3 parallel straight wires placed perpendicular to plane of paper carrying same current I along the same direction as shown in figure. Magnitude of force per unit length on the middle wire B is given by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது டயக்ராம். இப்போ இதில் வந்து இது வந்து ஏங்கிற கடத்தி, அந்த கடத்தி, இது வந்து பிங்கிற கண்டக்டர், இது ஒரு கடத்தி, அனதர் கண்டக்டர் சி, இது ஒரு கடத்தி. எல்லாத்துலேயுமே வந்து சேம் கரண்ட்டு போகுது. இதுலேயும் இது ஒரு கடத்தி இப்படி இருக்குது, இது ஒரு கடத்தி இப்படி இருக்குது, இது ஒரு கடத்தி இப்படி இருக்குது. எல்லாத்துலேயுமே சேம் கரண்ட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே கரண்ட் வந்து ஐ தான், கரண்ட்டு ஐ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரக்ஷன் சொல்லியாச்சு. சேம் டைரக்ஷன். இதில் எந்த டைரக்ஷனில் அப்போர்டா, இதுலேயும் அப்போர்டு, இதுலேயும் அப்போர்டு அப்படி எடுத்துக்கோங்க. சேம் டைரக்ஷனில் கரண்ட்டு போகுது. இப்போ என்ன கேட்கணுன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆன் த மிடில் ஒயர் பி. அதாவது இந்த மிடில் ஒயரில் இந்த கடத்தியில் எவ்வளோ விசை செயல்படும், இதன் மீது செயல்படக்கூடிய விசை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரே திசையில் ஒரே மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் காகித தளத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள, காகித தளத்திற்கு செங்குத்தாகனா அந்த போர்டோட தளத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள கடத்திகள். சரியா, கடத்திகள்லாம் இப்படி இருக்குது, போர்டுக்கு செங்குத்தாக இப்படி இருக்குது மூணுமே. ஓகே, வைக்கப்பட்டுள்ள 3 இணையான நேரான கம்பிகளின் அமைப்பு. நடுத்தர கம்பி பியில் ஓரளவு நீளத்திற்கான விசையின் அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 3லேயுமே கரண்ட்டு போகுது. அப்போ என்ன ஆகும், இப்போ முதல்ல இந்த கடத்தியினுடைய காந்தப்புலத்தில் இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி இருக்குது அப்படின்னா அதன் மீது ஒரு விசை செயல்படும். சரியா, அப்படி சொல்லாமல் இந்த பேர் எடுத்துக்கும், இந்த ஜோடி, இந்த 2 கடத்தி நம்ம பேரல் ஃபோர்ஸ் பெட்வீன் 2 பேரல் கண்டக்டர்ஸ், கரண்ட் கேரிங் பேரல் கண்டக்டர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 ஒரு ஜோடி எடுத்துக்குவோம். அப்போ அதுக்கடையில் உள்ள விசை எப்படி இருக்கும், ரெண்டுலேயும் சேம் டைரக்ஷனில் கரண்ட் போகுதுன்னா இது இதன் மீது செலுத்தக்கூடிய விசை, இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பி டியூ டு ஏ எந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து என்ன வச்சுக்கலாம், FBA, ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு ஏ. பியின் மீது ஏ செலுத்தக்கூடிய விசை அட்ராக்டிவாக தான் இருக்கும், இழுக்கும். இது இழுக்கும், இது இழுக்கும். நம்ம இதன் மீது செயல்படக்கூடிய விசை தான் கண்டுபிடிக்கிறோம். சரி, அதே மாதிரி இந்த சியும் இந்த ஒரு ஜோடி எடுத்துக்குவோம். இந்த பேர் ஃபோர்ஸ் பிட்வீன் these two parallel conductors, ரெண்டுலேயுமே சேம் டைரக்ஷனில் தான் கரண்ட் போகுது. அப்போ என்ன ஆகும், இந்த 2 கண்டக்டர்ஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸும் அட்ராக்டிவாக தான் இருக்கும். இந்த 2 கடத்திகளுக்கு இடையில் உள்ள விசை வந்து என்னது, ஈர்ப்பு விசையாக தான் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் FBC இருக்கும், இந்த டைரக்ஷனில் செயல்படும். ஸோ அப்போ இந்த கடத்தி பி வந்து 2 விசைகளை உணருது, 2 வெவ்வேறு டைரக்ஷனில், ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ நிகர விசை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இதனுடைய மதிப்புகள் எப்படி இருக்கும், எண் மதிப்பு, இதனுடைய எண் மதிப்பு, இதனுடைய பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டி, இந்த டிஸ்டன்ஸ் டி, இந்த டிஸ்டன்ஸ் டி தான், இந்த டிஸ்டன்ஸ் டி தான். 3 கடத்திலையுமே சேம் கரண்ட்டு தான் போகுது. நமக்கு வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் F/L ஜென்ரல் ஃபார்முலா என்னது, μ0 × I1 × I2/2πd இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்க்கு எடுத்தனாலும் சரி, FBA அல்லது FBC, ரெண்டுலேயுமே கரண்ட்டு சேமு, இந்த டிஸ்டன்ஸு சேமு. அப்போ ஃபார்முலா என்ன வரும், μ0 இதில் போகிற இப்போ இந்த பேர் எடுத்துக்கிட்டால் இந்த 2லேயும் போகக்கூடிய கரண்ட்டு I தான். இந்த பேர் எடுத்துகிட்டால் அது 2லேயும் போகிற கரண்ட்டு I தான். ஸோ அப்போ I1 I தான், I2 I தான். அப்போ I² ஆயிரும். I1 × I2 வந்து I² ஆயிரும். I × I² /2π, டிஸ்டன்ஸ் வந்து D தான். ஸோ இதுதான் எண் மதிப்பு. இப்போ மொத்த விசை எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 விசை செயல்படுது இதன் மீது. மொத்த விசை எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது. நம்மளுக்கு தெரியும் விசை வந்து வெக்டார் அளவு. அப்போ வெக்டார் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த விசை FTன்னு வச்சுக்கோங்க, F டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு என்னது, FBA வெக்டார் ப்ளஸ் FBC வெக்டார், ரெண்டையும் கூட்டணும், வெக்டார் கூடுதல் பண்ணணும், வெக்டார் அடிஷன். ஏன்னா 2 வெவ்வேறு டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ வெக்டார் அடிஷன் பண்ணுறப்ப என்ன வரும், இந்த மாதிரி 2 வெக்டார்ஸ் வந்து இஃப் தே ஆர் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன் வெக்டார் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு நம்ம 11th செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ என்ன ஃபார்முலா, இந்த இடத்துல ரிசல்டன்ட் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா FT
மேக்னிடியூட், அதாவது இப்போ வந்து நம்ம வந்து எண் மதிப்பு மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ FT ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா, அந்த FBAயோட எண் மதிப்பு இருக்கு இல்லையா, மேக்னிடியூட், அதோட ஸ்கொயர் ப்ளஸ் FBC இருக்குல்ல அதோட ஸ்கொயர். அதாவது வெக்டார் போடலன்னா அதோட எண் மதிப்பு மட்டும் எடுத்துருக்கணும்னு அர்த்தம், மேக்னிடியூட் மட்டும் எடுத்துருக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? அப்போ FT ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் ஃபோர்ஸ், T ஃபார் டோட்டல், மொத்த விசை. FT ஈக்குவல் டு FBAவோட வேல்யூ என்னது? μ0I²/2πd. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் μ0I²/2πd 2πd. இது FBAவுக்கு தான் அந்த வேல்யூ போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் FBCக்கு அதே வேல்யூ தான். அப்போ μ0I²/2πd ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இது ஒரு எக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். x² + x², என்னது 2x². இப்போ ரெண்டையும் கூட்டினா 2 × x² அந்த டேர்ம், இது அப்படியே எழுதுங்க மறுபடி. μ0I²/2πd ஹோல் ஸ்கொயர் விட்டுறக்கூடாது. ஓகே, x² + x², 2x², அது மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பாருங்கள் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இதில் ஒரு டேர்ம் வெளில வருமா, x² ரூட் எடுத்தால் எக்ஸு. அப்போ வெளியில் இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? μ0I², தான், ஐன்னு போட்டக்கூடாது, I²க்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ரூட் விட்டு வெளில எடுக்கிறப்ப I² வரும், பை 2πd. ரூட் விட்டு எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்கும்? இங்கே உள்ளே வந்து ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 μ0I²/2πd அப்படின்னு இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம மாற்றணும். வேறு எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இதை வந்து இப்படி எழுதுகிறேன். மேலே என்ன இருக்குன்னா, ரூட் ஆஃப் 2 μ0I² இந்த 2-ஐ வந்து √2 × √2 எழுதுகிறேன். √2 × √2πd இப்படி எழுதுறோம். இப்போ அதில் ஒரு √2 கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். μ0I²/√πd √2πd μ0I²/√2πd இருக்குது. எதுன்னா ஆப்ஷன் சி. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் இப்போ செகண்ட் கொஸ்டின் மாதிரி தான். Two identical long conducting wires AOB and COD are placed at right angle to each other with one above other such that O is their common point for the two. The wires carry I1 and I2 currents respectively. Point P is lying at a distance d from O along a direction perpendicular to the plane containing the wires. The magnetic field at the point P will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இரண்டு ஒத்த நீண்ட கடத்தும் கம்பிகள் AOB மற்றும் COD ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஒன்று மற்றொன்றுக்கு மேலே உள்ளது, அதாவது O என்பது இரண்டிற்கும் பொதுவான புள்ளியாகும். கம்பிகள் முறையே I1 மற்றும் I2 மின்னோட்டங்களை கொண்டுள்ளன. புள்ளி P ஆனது ஓவிலிருந்து D தூரத்தில் கம்பிகளை கொண்ட தளத்திற்கு செங்குத்தாக ஒரு திசையில் அமைந்துள்ளது. புள்ளி Pயில் காந்தப்புலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே என்ன சொல்லிடுறோம், 2 ஐடென்டிக்கல் ஒரே மாதிரியான கம்பி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்ஸ் AOB COD. ஒன்று வந்து AB அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது வந்து AB அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இன்னொன்று வந்து CD அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது CD. ரெண்டும் ஒரே மாதிரியான கடத்தின்னு சொல்லியாச்சு. காமன் பாயிண்ட் வந்து O, இந்த பாயிண்ட் வந்து O அப்படின்னு சொல்லிட்டோம். அதான் AOB COD ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. O வந்து காமன் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்று மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஏபியில் போகக்கூடிய கரண்ட் வந்து I1, இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I1 வச்சுக்கிறோம். சிடியில் போகக்கூடிய கரண்ட் வந்து I2ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ரெண்டு கடத்தினாலும் ஒரு புள்ளியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு மின்னோட்டம் பாயும் கடத்திகள்னால ஒரு புள்ளி Pயில் காந்தப்புலம் என்ன, மொத்த காந்தப்புலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? புள்ளி P எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த போர்டோட தளத்தில் இல்லை, இந்த 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 ஒயர் போர்டோட தளத்தில் இருக்குது, இந்த ஒயர் போர்டோட தளத்தில் இருக்குது, இந்த போர்டோட தளத்தில் இருக்குது. புள்ளி P எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து D டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலராக போர்டை விட்டு இப்படி இந்த பேனா வச்சோம்னா என்ன ஆகும், இந்த பேனா தான், இந்த பேனாவுடைய நீளம் தான் D தூரம்னு வச்சுக்கோமே. இவ்வளோ தூரத்தில் இங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது.
இந்த இடத்துல இருக்குது, அதாவது அந்த சாக் பீஸோட பொசிஷன் அது மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே தான் புள்ளி பி இருக்குது, போர்டோட தளத்தில் இல்லை, போர்டுக்கு பர்பண்டிகுலராக டி டிஸ்டன்ஸில் இங்கே இருக்குது. ஸோ இந்த புள்ளியில் மொத்த காந்தப்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த புள்ளி போர்டில் இப்படி தான் நான் காமிக்க முடியும். இது வந்து அதாவது இப்படி வரைகிறேன். இந்த புள்ளி பிங்கிறது ஆக்சுவலாக அந்த போர்டோட தளத்தில் இல்லை, போர்டோட தளத்துக்கு பர்பண்டிகுலராக டி டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது, போர்டுக்கு முன்னாடி. ஓகே, அதை இமேஜின் பண்ணிக்கங்க. இப்போ இந்த புள்ளியில் மொத்த காந்தப்புலம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒவ்வொரு கடத்தினாலும் இங்கே எவ்வளோ காந்தப்புலம் மேக்னிடியூட் முதல்ல பார்த்துக்குவோம். ஓகே, இதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் B1 வச்சுக்குவோம். B1 எது ஏபி கடத்தினால, அதுக்கு என்ன ஃபார்முலா, μ0 இன்ட்டு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு ஸ்ட்ரெயிட் லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். மின்னோட்டம் பாயும் நீண்ட கடத்தினால ஒரு புள்ளியில் காந்தப்புலம் என்ன அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இது ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம், அல்லது பைட் சாவர்ட் லா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா, μ0I/2πd, இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே கரண்ட் வந்து என்னது I1, டிஸ்டன்ஸ் வந்து D தான், 2πd. ஓகே, அடுத்து வந்து B2 என்ன வரும், இதனால் இந்த புள்ளியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் என்ன, μ0I2, ஏன்னா இங்கே கரண்ட் வந்து I2ன்னு சொல்லியாச்சு, I2/2πd, சேம் டிஸ்டன்ஸ் தான் D. ஓகே ரைட். இப்போ ரெண்டு காந்தப்புலம் இருக்குது, ரெண்டனுடைய கூடுதல் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா காந்தப்புலங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு BT வெக்டார் ஈக்குவல் டு B1 வெக்டார் ப்ளஸ் B2 வெக்டார், இப்படி சொல்லலாம். ரெண்டு வெக்டார், ஏன்னா காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் வெக்டார் குவான்டிட்டி, காந்தப்புலம் ஒரு வெக்டார் அளவு, வெக்டார் கூடுதல் தான் பண்ணணும். அப்படின்னா வெக்டார் கூடுதல் டேரக்ஷன் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல டேரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு கடத்தினாலும் இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் எதிர் திசையில் இருந்துன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து கழிக்கணும். ஒன்றும் சேம் டைரெக்ஷனில் இருந்ததுன்னா அப்படியே கூட்டிக்கலாம், வேறு டைரெக்ஷனில் இருந்ததுன்னா நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த கடத்தி இப்படி இருக்குது, இந்த கடத்தி இப்படி, முதல்ல இந்த கடத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த புள்ளி எங்கே இருக்குன்னா அங்கே முன்னாடி இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான் அப்ளை பண்ணணும், நமக்கு தெரியும். அப்போ இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியை இப்படி பிடிக்கணும். தம்ப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், பெருவிரல், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இப்படி பிடிக்கிறப்ப நமக்கு இந்த புள்ளியில், எந்த புள்ளியில், இந்த பிங்கிற புள்ளி இருக்குல்ல, அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது, இந்த கடத்திக்கு முன்னாடி இங்கே இருக்குது, இமேஜின் பண்ணிக்க. இப்போ இப்படி பிடிக்கிறப்ப இந்த கேர்லிங் ஃபிங்கர்ஸ் தான் நமக்கு வந்து என்னது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குறது. அப்போ இப்படி விரல் உள்ளே போயிட்டு இப்படி மடங்குது பாருங்கள், எப்படி மடங்குது, இப்படி பிடிக்கிறப்ப நான் கடத்தி, இதான் கடத்தி அப்படின்னா, இதான் பேனா தான் கடத்தின்னு வச்சுக்கோங்க. இந்த பேனாவோட இந்த முனைப்பகுதி, இந்த டைரக்ஷன் தான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் போகிறதுன்னு வச்சுக்கோமே, இந்த கேப் இருக்கிற பக்கம். இப்போ இப்படி தான் நான் பிடிக்கிறேன், இப்படி பிடிக்கிறேன். அப்போ விரல் உள்ளே போயிட்டு வெளியில் இப்படி வருது. இந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, இங்கே இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது. இதான் பேனா தான் கடத்தி அப்படின்னா, பேனாவுக்கு டி டிஸ்டன்ஸ் முன்னாடி ஒரு இடத்துல இருக்குன்னா, இந்த விரல் உள்ளே போயிட்டு இப்படி வருது இல்லையா. பேனாவுக்கு முன் பக்கத்தில் எப்படி வரும், கீழ் நோக்கி தான் விரல் போகுது பாருங்கள். பேனாவுக்கு முன் பகுதியில் விரல்லாம் எப்படி இருக்குது, கீழ் நோக்கி பெண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த புள்ளி Pயில் இதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் வந்து எப்படி இருக்கும், இந்த திசையில் இருக்கும். இது வந்து B1 வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த கடத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம், அதுக்கு என்ன பண்ணணும், இது ஒரு கீழ் நோக்கி போகுது. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்படி பண்ணணும். கடத்தி இப்படி இருக்குன்னா கரண்ட்டோட டைரக்ஷனில் தான் தம்பு இருக்கணும், ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்படி தான் வைக்க முடியும். இப்படி வச்சோம்னா அங்கே பாருங்கள், இந்த கடத்திக்கு முன்னாடி ஒரு புள்ளி P இருக்குது, அதில் எப்படி போகுது, விரல் எப்படி பெண்ட் ஆகுது பாருங்கள், இந்த பக்கம் சைடில் இல்லையா, இந்த டைரக்ஷனில். அப்போ எனக்கு டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் B2. இது ரெண்டுமே இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த ஓக்கு எக்ஸாக்டாக டி டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் இல்லையா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஓ, டி டிஸ்டன்ஸ், போர்டை விட்டு டி தொலைவு முன்னாடி ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில் இந்த ரெண்டு டைரக்ஷனில் இருக்கும், B1 கீழ் நோக்கி இருக்கும், B2 இப்படி இருக்கும். புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டைரக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது பர்பண்டிகுலராக இருக்குது இல்லையா, ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஃபோர்ஸ்க்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கு. இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன வரும், ரெண்டு வெக்டார் வந்து பர்பண்டிகுலராக இருந்தனா அதனுடைய ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது P² + Q², அது மாதிரி R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P² + Q², அதான் அங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ B1² + B2². ஓகே, ஸோ இதில் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன வரும், B1 என்னது μ0I1/2πd, μ0I1/2πd. இது வந்து B1 வேல்யூ தான், அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் B2ஓட வேல்யூ μ0I2/2πd
அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதில் பார்த்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர்லாம் போட முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா μ0/2πd தான் சேமாக இருக்குது. கரண்ட்டு வேறு கரண்ட்டு, அங்கே வந்து சேம் கரண்ட்டுன்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில். கூட்டுற மாதிரி வந்தது இல்லையா, அப்போ 2x ஸ்கொயர்னு சொன்னோம். அது மாதிரி இங்கே சொல்ல முடியாது. இது I1 வேறு I2 வேறு, அப்போ அப்படி போட முடியாது. அப்போ இங்கே காமன் டேர்ம் என்ன இருக்குது அதை முதல்ல எடுத்துருவோம். காமன் டேர்ம் எடுத்திங்கன்னா μ0/2πd μ0/2πd காமனாக இருக்குது, அதை எடுத்துருவோம். அப்போ μ0/2πd μ0/2πd மட்டும் கிடையாது, μ0/2πdக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது மேலே. அப்போ இந்த ஸ்கொயர் அதுக்கு வரும். μ0/2πdக்கு ஸ்கொயர் இருக்குது, இதுக்கும் μ0/2πd மேலே ஸ்கொயர் இருக்குது. அந்த μ0/2πd ஹோல் ஸ்கொயர் தான் காமனாக வெளியில் எடுக்கிறோம். வெளியிலன்னா இதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. மீதி என்ன இருக்குங்க, இங்கே I1 இருக்கும், I1 ஸ்கொயர் இருக்கும், I1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், I2 ஸ்கொயர் இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் மேலே ஓவராலாக எல்லாத்துக்கும் மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் விட்டுட்டு வெளியில் எடுக்கிறப்ப என்ன ஆகும், காமனாக நம்ம வந்து μ0/2πd எடுக்கலாம். μ0/2πd எடுக்கலாம், ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்குங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், μ0/2πd ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 எழுதலாம். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3 இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா μ0 ஆப்ஷன் என்னன்னா μ0/2πd இன்ட்டு I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு, μ0 ஐன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஐன்னு ஒன்று வரத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஐங்கிற கரண்ட்டே இங்கே கிடையாது. நம்ம கரண்ட் வந்து I1 ப்ளஸ் I2 தான். ஸோ ஆப்ஷன் என்னன்னா μ0I/2πd இன்ட்டு I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப். அது வந்து ஆப்ஷன் டி. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்ன சொல்கிறோம்னா, a long straight wire carrying a current of 30 ampere rests on a table. Another wire AB of length 1 meter, mass 3 gram carries the same current but in the opposite direction. The wire AB is free to slide up and down. The height up to which AB will rise is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30 ஆம்பியர் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு நீண்ட நேரான கம்பி ஒரு மேஜையின் மீது உள்ளது. 1 மீட்டர் நீளம் கொண்ட மற்றொரு கம்பி AB 3 கிராம் நிறை கொண்டது. அதே மின்னோட்டத்தை சுமந்து செல்கிறது, ஆனால் எதிர் திசையில் AB கம்பி. ஆனால் எதிர் திசையில், அதாவது மின்னோட்டம் வந்து ஏபியில் எதிர் திசையில் போகுது. ரைட், ஏபி கம்பி மேலும் கீழும் சுதந்திரமாக சறுக்க முடியும். ஏபி உயரம் எவ்வளோ உயரம் அப்படிங்கிறது. இங்கே என்ன கான்செப்ட்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரிங் கரண்ட் ஆஃப் 30 ஆம்பியர் ரெஸ்ட் ஆனது டேபிளில் இருக்குது. ஒரு ஒயர் இருக்குது, ஆல்ரெடி இப்படி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே நமக்கு வந்து ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா 30 ஆம்பியர் கரண்ட் போகுது. இன்னொரு ஒயர் ஏபி, இது எப்படி இருக்குன்னா காற்றுல அந்த இடத்துல மேலே வச்சுருக்கோம். இது மேலே வச்சுருக்கோம், அப்படி டேபிளில் இல்லை, மேலே இருக்குது. அதனுடைய லென்த்து வந்து 1 மீட்டர் சொல்லிட்டாங்க. 1 மீட்டர் லென்த்து கேரி சேம் கரண்ட் பட் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ இங்கே 30 ஆம்பியர்னால் இதுலேயும் வந்து 30 ஆம்பியர் கரண்ட் தான், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. இதனுடைய லென்த்து வந்து 1 மீட்டர், மாஸ் வந்து 3 கிராம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய மாஸ் வந்து 3 கிராம். இந்த ஒயரோட மாஸ் 3 கிராம். ஓகே, the wire AB is free to slide up and down. இது மேலே எங்கேயும் நகர வைக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டுமே கரண்ட் கேரிங் ஒயர் அப்படின்னா there is a force between current carrying wires இல்லையா. 2 மின்னோட்டம் பாயக்கூடிய இணை கடத்திகளில் விசை இருக்கும். அந்த விசை வந்து என்ன ஆகும், இங்கே வந்து 2 வெவ்வேறு திசையில் கரண்ட் போகுது, மின்னோட்டம் பாயுது இல்லையா. டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இது வந்து இதை ரிப்பல் பண்ணும் இல்லையா, இதை ரிப்பல் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதாவது இந்த கடத்தி இதன் மீது செலுத்தக்கூடிய விசை வந்து அப்போர்டாக இருக்கும், இப்படி தான் இருக்கும் ஃபோர்ஸ். ஓகே, இது இதன் மீது செலுத்தக்கூடிய விசை இந்த டைரெக்ஷனில் இருக்கும், அப்போர்டாக தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த விசையினால தான் என்ன ஆகுது, இந்த கடத்தி வந்து ஃப்ளோட் ஆகுது, மேலே ஏரில் வந்து ஃப்ளோட் ஆகுது. இதுதான் பிடிச்சி இந்த அப்போர்டு ஃபோர்ஸ்னால தான் அந்த கடத்தி வந்து என்னது மேலே மிதக்குது. அது பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்,
அதுக்கு எவ்வளோ கண்டிஷன், எவ்வளோ ஹைட் இந்த ஒயர் மேலே போகும், இது மேலே ஃப்ளோட் ஆகுது, எவ்வளோ ஹைட்டில் ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் டி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா, இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஒயருக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. அது கீழ் நோக்கி செயல்படும். அந்த விசை வந்து கீழ் நோக்கி செயல்படும், எஃப்ஜின்னு வச்சுக்கோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து எஃப்பி, ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அது அப்போட ஆக்ட் ஆகுது இந்த ஒயர்னால். ஏன்னா இந்த ஒயரோட காந்தப்புலத்தில் தான் அந்த ஒயரை வச்சுருக்கோம், ரைட். ஸோ இந்த ஃபோர்ஸு, இந்த ஒயரோட வெயிட் இருக்குல்ல, எஃப்ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை, அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ ரெண்டும் சமமாக இருக்கணும், அதான் கான்செப்ட். அப்போ தான் அந்த ஒயர் ஃப்ளோட் ஆகும் மேலே. அப்போ எவ்வளோ உயரத்தில் ஃப்ளோட் ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன கான்செப்ட்டுங்க நமக்கு, தட் இஸ் எஃப்பி மஸ்ட் பி ஈக்குவல் டு எஃப்ஜி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல், அதாவது த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். காந்த விசை வந்து புவியீர்ப்பு விசைக்கு சமமாக இருக்கணும். காந்த விசைக்கு என்ன ஃபார்முலா, இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஒயர்ஸ் என்ன ஃபார்முலா, இந்த ஒயருங்கிறது ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஒயர்ஸ். அது இந்த ஒயர் இதன் மீது செலுத்தக்கூடிய விசையாக இருந்தாலும் சரி, இது இதன் மீது ரெண்டுமே சமமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா நமக்கு, μ0 I1 × I2 / 2πd. இதுதான் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. இந்த ஒயரோட லென்த்தே 1 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒன்று வந்து நம்ம இப்படி எழுதுவோம், F/L அப்படின்னு எழுதுவோம். இந்த எல் இங்கே கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ எல் இங்கே ஒயரில் வந்து இந்த ஒயரோட லென்த்து 1 மீட்டர்னு சொல்லியிருக்கோம், அந்த எல் 1 ஆயிரும். அப்போ தேவையில்லை, இதுதான் வேல்யூ. இந்த ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து இதுதான், ஈக்குவல் டு எஃப்ஜி. எஃப்ஜினா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த ஒயரோட எடை, வெயிட்டு. அதுக்கு என்ன ஃபார்முலா, எம்ஜி. ஓகே. ஸோ இப்போ நோன் வேல்யூஸ்லாம் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன வரும், μ0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 4π × 10⁻⁷. 4π × 10⁻⁷. I1 I2 ரெண்டுமே 30 ஆம்பியர் தான். அப்போ 30 × 30 எழுதிடுவோம், பை 2πd. பை 2πd, டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு எம்ஜி. எம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 கிராம். 3 கிராம்னா கிலோகிராம் மாற்றிக்கணும், 3 × 10⁻³ கிலோகிராம் இல்லையா. அப்போ இங்கே வந்து 3 × 10⁻³ எம்மோட வேல்யூ தான். ஜி வந்து 9.8 இல்லையா, புவியீர்ப்பு முடுக்கம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு வச்சுக்கிறேன், × 10. சரியா. இப்போ பாருங்கள், இந்த பை கேன்சல் ஆகும், இங்கே வந்து 2, இங்கே கீழே வந்து டி மட்டும் தான் இருக்குது. டி தான் நமக்கு வேணும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், டி அங்கே எடுத்துகிட்டு போங்க. டி ஈக்குவல் டு இந்த டேர்ம்லாம் கீழே வரும். அப்போ என்ன ஒரு மேலே ஆல்ரெடி என்ன இருக்குது, 2 × 10⁻⁷ × 30 × 30 இங்கே இருக்கிறது. இந்த டி அங்கே போயிடுது, இது ஃபுல்லாக இங்கே வருது. இங்கே என்ன இருக்குது, 3 × 10⁻³ × ஒரு 10. ஓகே. என்ன வரும் பாருங்கள், இது வந்து 10 டைம்ஸு, இந்த 10 கேன்சல் ஆகுது. இந்த 10⁻³ மேலே வந்துன்னா 10⁻+3 ஆகும். அப்போ இங்கே வந்து 10⁻⁻4 ஆகும். அப்போ இங்கே வந்து 2 × 30 60, 60 × 10⁻⁻4 மீட்டர் இது இல்லையா. இங்கே ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டரில் மாற்றணும்னா 10⁻⁻4 மீட்டருங்கிறது எப்போ 10⁻⁻2 மீட்டர்னால் தான் சென்டிமீட்டர். அப்போ இது 10⁻⁻2 ஆகுதுன்னா என்ன அர்த்தம், டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட்ஸ் இங்கே வருது, ஏன்னா இங்கே 10⁻⁻4 இருக்குது. ஓகே. அப்போ 0.60 ஆயிரும். அப்போ 0.6, இது 10⁻⁻2 மீட்டருங்கிறது சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் வந்து 0.6 சென்டிமீட்டர். என்ன ஆப்ஷன்னா, ஆப்ஷன் ஏ. இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் கொஸ்டின் பேப்பர். 5th கொஸ்டின் என்னன்னா, 3 long straight and parallel wires carrying currents are arranged as shown in figure. The wire C, which carries a current of 5 ampere, is so placed that it experiences no force. The distance of wire C from wire D is then. இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படி 3 ஒயர் இருக்குது. இது வந்து பி, இது வந்து சி, இது டி. எல்லாத்துலேயுமே கரண்ட் வந்து சேம் டைரெக்ஷனில் போகுது. 3லேயுமே சேம் டைரெக்ஷனில் கரண்ட் போகுது. இதில் 5 ஆம்பியர், இதில் 10 ஆம்பியர், இதில் வந்து 15 ஆம்பியர். ஓகே. இப்போ இந்த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸு. அப்போ இது வந்து எவ்வளோ இருக்கும், இந்த 15ல் எக்ஸ் போச்சுன்னா 15 - x இதுதான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ
இந்த எக்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ், மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகளுக்கு இடையில் உள்ள விசை, அதுதான் கான்செப்ட்டு. இப்போ முதல்ல இந்த எக்ஸ் என்னது, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி எக்ஸ்பீரியன்ஸஸ் நோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சி வந்து எந்த விஷயம் உணரவில்லை அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயம் உணரவில்லைனா விசையை உணராமல் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக விசையை வந்து உணரும். ஆனால் இங்கே என்ன அர்த்தம், நோ ஃபோர்ஸ்னால் நெட் ஃபோர்ஸ் வந்து 0, தொகுபையின் விசை 0. அதாவது இது இந்த பேர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சேம் டைரெக்ஷனில் கரண்ட் போகுது. அப்போ இந்த ரெண்டு கடத்திக்கு இடையில் உள்ள விசை வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது வந்து FCDயாக இருக்கும். இந்த பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் கரண்ட் போகுது. அப்போ இந்த ரெண்டு கடத்திக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது இது வந்து இதை இழுக்கும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்னது, FCBன்னு சொல்லலாம். சரியா? FCB எதில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதோ அதை முதல்ல எழுதணும். இங்கேயும் சி முதல்ல எழுதிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் டோட்டல் ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இது 5 நியூட்டன்னா இது 5 நியூட்டன், +5 நியூட்டன் -5 நியூட்டன் = 0. நோ ஃபோர்ஸ் அப்படின்னா இதான் மீனிங். இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, பட் ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால ரிசல்டன் ஃபோர்ஸ் 0, தொகுபைன் 0. அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதான் இங்கே கான்செப்ட்டு. அப்போ FCD நமக்கு வந்து என்னது, FCB. ரெண்டனுடைய மேக்னிடியூட் வந்து சேம், டைரக்ஷன் ஆப்போசிட் டயக்ராமில் தெரியுது. அப்போ மேக்னிடியூட் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். FCDக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது, μ0 × I1 × I2/2πd. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா இல்லையா? இப்போ μ0 I1ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது, இங்கே I1னா இந்த பேர் எடுத்துக்கிட்டோம்னா 15 ஆம்பியர். அப்போ இந்த இடத்துல 15 ஆம்பியர் போடலாம். இங்கே வந்து என்ன போடலாம், 15 ஆம்பியர் × I2 வந்து 5 ஆம்பியர் /2πd. டினானது இந்த ரெண்டு கடத்திக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் x = அதே மாதிரி இதுக்கு பார்ப்போம் என்ன வரும், அதே μ0 × I1 × I2. இங்கே I1 5 ஆம்பியர் × I2 என்ன வரும், 10 ஆம்பியர் /2πd. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 15 - x. ஓகே, இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், μ0 கேன்சல் ஆகும், 2π கேன்சல் ஆகுது. ஓகே, 5 கேன்சல் பண்ணலாம். வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே வந்து 2 5, இங்கே வந்து என்னது 3 5. ஓகே, அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 15 - x, 3 × 15 - x. ஓகே, = இங்கே என்ன இருக்குது, 2 தான் இருக்குது, 2x. அப்போ என்ன வரும், 3 × 15 45 -3 × x 3x = 2x. ஓகே, இந்த -3x அந்த பக்கம் போனால் +3x ஆகும். அப்போ 45 = 2x + 3x, 2x + 3x. 45 எவ்வளோ வரும், 5xன்னு வருது. அப்போ x = என்ன வரும், 45/5 எவ்வளவு, 9. இப்போ சென்டிமீட்டரா மீட்டரா, இதே வந்து ஆப்ஷன்ஸ் மாற்றி கூட கொடுக்கலாம், சென்டிமீட்டரில் மீட்டரில் அப்படிலாம் கூட கொடுக்கலாம். என்ன இது வரும்னா சென்டிமீட்டர் தான். ஏன்னா இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எக்ஸ் சென்டிமீட்டர், 15 - x சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை மீட்டரெலாம் கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்குது, இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் நீங்கள் மீட்ரு கன்வெர்ட் பண்ணாலும் 10⁻² மீட்டர், 10⁻² வரும், 10⁻², 10⁻² கேன்சல் ஆகிடும், இப்படி தான் வரும். அதனால் இங்கே வந்து சேம் யூனிட் தான் ரெண்டு பக்கமும். அதனால் நம்ம வந்து என்ன யூனிட் கொடுத்துக்கிறோம் அதே யூனிட் போட்டுக்கலாம். எவ்வளோ வருது, சென்டிமீட்டரில் இருக்கிறனால இங்கேயும் நம்ம ஆன்சர் சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 9 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதோட முடிஞ்சது. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம், கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் MCQ பார்க்கலாம். ஓகே, நன்றி.